மக்கா வணக்கண்டே. ஒரு வழியாக தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சியா. இதுக்கு பிற்பாடு யாரும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டும் வந்துடும் அப்படின்னு நல்ல செய்தியோடு இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நல்லதை பேசுகிற மாதிரியா நாடு இருக்குது. தேனி பக்கம் ஒரு 19 வயசு பிள்ளைய கடத்தி கொண்டு போய் 5 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஏண்டான்னு கேட்டால் அந்த பிள்ளையோட அப்பா கடன் வாங்கியிருக்காராம். கடன் வாங்கினதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாரும் தேர்தல் முடிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கையில் நாம் மட்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாடு எப்படி நாசமாயிட்டு கிடக்குன்னு பேச வேண்டியதாக இருக்குது. சரி மக்களே, பேசுவோம். அதை விட்டால் என்ன வேலை நமக்கு? போய் குறிஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை எடுத்து வைக்கிறேன். விளம்பர கவர்மெண்ட் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு கிடக்கு. 3 நாளில் 19 கொலை நடந்திருக்குய்யா. நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகமாகிட்டே போகுது. ஐயா ஸ்டாலின் என்னமோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. திமுக ஆட்சியில் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுதுன்னு சொல்லி விழுப்புரம் பக்கம் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்திருக்குய்யா. போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு தெரியுமா? திமுக ஒன்றிய குழு தலைவர். வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கம் 1000 ரூபா கொடுத்தா தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொல்லி அரசு மருத்துவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடாவடி பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வெளியே வந்து வைரல் ஆகிட்டு இருக்குப்பா. எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபா தரணும். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். டெத் சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? திராவிட மாடல் ஆட்சியில் 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்கப்பா. எது 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 2 ரூபாய்க்கு கொடுக்காங்களான்னு கேட்காதீங்க. நானும் அப்படி கேட்டு தான் ஏமாந்தேன். 50 மில்லி மண்ணெண்ணெயை 2 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பொருள் வரலையா, அதான் வந்ததை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். வர வர தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமான்னு சந்தேகமாக இருக்குய்யா. அப்பப்போ கூகுள் மேப் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. கொலை கொள்ளை எம்பிட்டு நடக்குங்கிறீங்க. முன்ன எப்பவும் இந்த அளவுக்கு நடந்ததில்லை. விளம்பர ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. 3 நாளில் 19 கொலை நடந்திருக்குப்பா. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போவுமே காவல்துறை முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரோட கண்காணிப்பில் தான் இருக்கும். ஆனால் ஐயா ஸ்டாலின் என்னவோ புதுசாக மாற்றம் பண்ண போகிற மாதிரி சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு. இதை பார்த்து ஐயா ஏதோ மாற்ற போகிறாரு போலன்னு நினச்சி ஓட்டை போட்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. சரி, ஆட்சிக்கு வந்தவர் சொன்னபடி சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கிறாரான்னு பார்த்தா நான் சொல்ல விரும்பலை. நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன், அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போன 28ஆம் தேதியில் மட்டும் 12 கொலைகள் நடந்திருக்கு. செங்கல்பட்டு பக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்டதுக்காக தாமஸுங்கிறவரை கொன்னுட்டாங்க. குன்றத்தூர் பக்கம் ஒரு கூலி தொழிலாளியை செல்ஃபோனை பிடுங்கிறதுக்காக ஒரு கும்பல் கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கு. தாம்பரம் பக்கம் ஆட்டோ ஓட்டுறதுல தகராறாம், ஒரு ஆட்டோ டிரைவரை கொன்னுட்டாங்க. திருமுல்லைவாயில் பக்கம் குடும்ப சண்டையால் ஒருத்தரை உருட்டுக்கட்டையால் அடித்தே கொன்னுருக்காங்க. ஆரணி பக்கம் சொத்து பிரச்சனையால் பாஸ்கர்னு ஒருத்தரை தலையில் கல்லை போட்டு கொன்னுருக்காங்க. செய்யூர் பக்கம் தவறான உறவால் ஒருத்தர் இரும்பு கம்பியால் அடித்தே கொன்றுருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பார்க்க வந்தவரை திருட வந்தாருன்னு சொல்லி அடித்து கொண்டிருக்காங்க. முதுகுளத்தூர் பக்கம் போதையில் தகராறு பண்ணவரை அடித்து கொண்டிருக்காங்க. வேடச்சந்தூரில் தகராறை தடுக்க போன ஒரு பெண்ணை வெட்டி கொண்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கம் ஒரு பெண்ணை நகைக்காக ஒரு கும்பல் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கு. காஞ்சிபுரம் பக்கம் கூட நகைக்காக ஒரு பாட்டியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. திருப்பூர் பக்கம் 4 வயசு குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. ஐயா, எல்லாமே ஒரே நாளில் நடந்தது. இதுதான் சட்டம் ஒழுங்கை நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கிற லட்சணமா? ஒரு நாள் கணக்கே இப்படி, வருஷம் பூரா கணக்கெடுத்தா என்ன ஆகிறது? ஆக சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராக போச்சுங்கிறது தான் உண்மை. சோசியல் மீடியாவில் திராவிட மாடலை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஒன்றுமில்ல, யூடியூபர் டிடிஎஃப் பாசன் காரில் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டியிருக்கா. அப்படி இது சட்டப்படி தப்பு. அந்த வீடியோவை பார்த்தா கடமை தவறாத காவல்துறை வாசனை கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு குத்தம்னு சோசியல் மீடியாவில் ஜனங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க, என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். இது 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி.
இதில் சொன்னபடியே ஐயாவோட அரசாங்கம் பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கிடுதாங்கிறது தான் ஜனங்க இன்னைக்கு கேட்குற கேள்வியாக இருக்குது. டிடிஎஃப் வாசன் காரில் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டியிருக்காரு. அந்த வீடியோ வெளியே வந்த உடனே, தகவல் கிடைச்ச உடனே காவல்துறை டிடிஎஃப் வாசனை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போகையில் யூடியூபர் வாசன் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு. இதை பார்த்த ஜனங்க, போலீஸ்கார் இந்த வாசன் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் செஞ்சது தான் சரி, சட்டப்படி சரியான நடவடிக்கையை எடுத்திருக்கீங்க. ஆனால் யூடியூபர் இர்ஃபான் ஒருத்தர் இதை விட பெரிய தப்பான ஒரு வேலையை பார்த்தாரு, அவர் மேலே இது மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. காரில் கையை விட்டு ஓட்டுனதுக்கே கடுமையான நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம், பிறக்க போகிற குழந்தை ஆனா பொண்ணான்னு சோதனை பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோடு பண்ண இர்ஃபான் மேலே ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்காங்க. இர்ஃபான் மன்னிப்பு கேட்டார்னு சில தகவல்கள் வருது. மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சு விடுற விஷயமா இது? 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு பெரிய குற்றம்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு குற்றத்தை பண்ணவர் மேலே பாயாத காவல்துறை வாசன் மேலே மட்டும் பாயிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. சிலர் இர்ஃபானுக்கு திமுக தலைமை குடும்ப உறுப்பினர்களோட நல்ல நெருக்கம் இருக்குது, அதனால தான் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுதாங்க. இப்போ மறுபடியும் ஐயா சொன்னதை போட்டு காட்டுறேன். உள்ளபடியே ஐயாவோட அரசாங்கம் பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கிடுதான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஐயா. தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். திண்டுக்கல் பக்கம் செம்மையாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. காவல்துறையை கண்டித்து கொளுத்துற வெயிலில் கணவன் மனைவி தர்ணா பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நடந்த இந்த போராட்டத்தை பார்த்து போலீஸ்காரங்க பாவம் புலம்பி தள்ளியிருக்காங்க. என்ன போராட்டம், எதுக்கு போராட்டம்னு இந்த செய்தியில் பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் அழகர் தங்கப்பாண்டியம்மாள்னு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அம்பாத்துறை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் 2 வீலரில் வந்த 2 பேர் தங்கப்பாண்டியம்மாளோட தாலி செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. சம்பவம் நடந்த உடனே பக்கத்தில் இருந்த அம்பாத்துறை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போவே காவல்துறை கொஞ்சம் வேகமாக வேலையை பார்த்துருந்தா செயினை பறிச்சுட்டு ஓடின கும்பலை பிடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலை. காவல்துறை குற்றவாளிகளை பிடிக்கலை. தேடுறோன்னு தேடி 1 வருஷம் ஆச்சு. இப்போ வர குற்றவாளிகளையும் பிடிக்கலை, நகையையும் திரும்ப கொடுக்கல. இதுக்கு இடையில பாண்டியம்மாளோட செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் இந்த கேஸ் விசாரணையை முடிச்சிட்டோன்னு காவல்துறை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான கணவனும் மனைவியும் குற்றவாளியை பிடிக்கல, நகையை திருப்பி கொடுக்கல, எப்படி விசாரணை முடியும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை இந்த திடீர் தர்ணாவை எதிர்பார்க்கல போல. படிக்காதவங்க மெசேஜ்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. கணவனும் மனைவியும் விவரமாக வந்து கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணிட்டாங்க. மெசேஜை பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இப்போ மறுபடியும் கேஸை விசாரிக்கிறோம்னு காவல்துறை சொல்லியிருக்கான். பார்த்துக்கிடுங்கய்யா, இப்படித்தான் பல வழக்குகளை முடிப்பாங்க போல. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்னலாம் நடக்குன்னு பாருங்க. ரேஷன் கடை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கப்பா. ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் திராவிட மாடல் கும்பல் பண்ண பெரிய சாதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த செய்தியை பாருங்கள். நியாய விலை கடைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் பாருங்கப்பா. கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த கடை ஊழியர் ரொம்ப நியாயமாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார். அதாவது அந்த ரேஷன் கடையில் மொத்தம் 950 கார்டு இருக்குது. இந்த 950 கார்டுக்கு வெறும் 38 லிட்டர் மண்ணெண்ணெயை மட்டும் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு. கடைக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, நியாயமாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி 2 ரூபாய்க்கு 50 மில்லின்னு பிரித்து கொடுத்துருக்காரு. இதுக்கு நீங்கள் மண்ணெண்ணெயை ஊற்றாமலே இருந்திருக்கலாம்னு ஜனங்க புலம்புறாங்க. அந்த மண்ணெண்ணெய் வந்து 50 மில்லின்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து 2 ரூபா. அதுக்கு போடுற அதிகாரியை பற்றி நாங்கள் குறை சொல்லலை. இந்த அரசு என்ன தான் நினச்சிருக்குன்னு தெரியல. எங்களுக்கு மக்களுக்கு, ஏழை மக்கள், அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் ட்ராவலிங்கில் தர்றாங்க பிளேனில். நாங்கள் ஏழை மக்கள் இங்கே கிடந்து படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏழை குடிசை மக்கள்லாம் அந்த மண்ணெண்ணெயை வாங்கி அடுப்பு பற்ற வைக்க கூட முடியலை. ஒரு கரண்ட் வசதி இல்லாதவங்க அடுப்படியில் ஒரு சிமிழில் ஊற்றுறது கூட பத்தாது. ஸ்டாலினியா கேட்டிங்களா? 3 வருஷத்தில் ஏழை ஜனங்களை எப்படி புலம்ப விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. மண்ணெண்ணெய் மட்டும் இல்லை, பருப்பு, பாமாயில்னு எதுவுமே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஊழியர்களை குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் கொடுத்தா தானே அவங்க கொடுப்பாங்க. இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்னு டெல்லி, பாம்பேன்னு போகிறவர் கொஞ்சம் நம்ம ஊரையும் கவனிங்க.
அட நாங்கள் சொல்லலை சார், ஜனங்க சொல்கிறாங்க. திராவிட மாடல்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியில் தான் சாதிய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருக்குது. வேங்க வயலாக இருக்கட்டும், மேல்பாதியாக இருக்கட்டும், தீவட்டிப்பட்டியாக இருக்கட்டும், இப்போ அந்த ஊர்களோட பேளாறு அள்ளின்னு ஒரு ஊரும் சேர்ந்துருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஊரில் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதுக்காக ஒரு குடும்பத்தையே சாமி கும்பிட விட மாட்டேங்காங்களாம். அரசாங்கத்து மேலே பயம் இல்லாமல் போச்சு. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.